கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் இந்த வசனம் சொல்லுகிறது, நாளானது சமீபித்து வருகிறது. இயேசு கிறிஸ்து வரப்போகிற 2ஆம் வருகையின் நாள் சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அது நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. அதை எவ்வளவாய் சமீபமாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். புத்தி சொல்லுவதென்றால் நாம் வீட்டிலே பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுகிறோம், சிறியவர்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். ஆனால் தேவனுடைய வருகையின் நாளிலே அவருடைய ராஜ்யத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்பதற்காக நம்மை சுற்றி உள்ளவர்கள், நம்முடைய குடும்பத்தினர், நம்முடைய சபையின் அங்கத்தினர், நம்மோடு பழகிறவர்களுக்கு நாம் பார்க்கிற யாவருக்கும் நாம் புத்தி சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். 24ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. எதற்காக கவனிக்க வேண்டும்? ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டுமாம். அதாவது அவர்கள் என்ன வைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன வீடு இருக்கிறது, என்ன கார் இருக்கிறது, என்ன புடவை கட்டுகிறார்கள், என்ன நகை போடுகிறார்கள் என்று அல்ல, அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் அவர்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும், அவர்களுக்கு நற்கிரியைகள் செய்ய வேண்டும். அப்படியாக நாம் அவர்களை கவனிக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுதும் சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுதல் போல நாமும் விட்டு விடாமல், சபை கூடி வருகிறதையும் நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். அப்படி என்றால் விசுவாசிகளுக்கு புத்தி சொல்ல வேண்டும். சபைக்கு வராதிருந்தால் சபைக்கு அழைக்க வேண்டும். சபைக்கு வருகிறவர்களாய் இருந்தாலும் நாளானது எவ்வளவு சமீபமாய் வருகிறதோ அவ்வளவாய் நாம் புத்தி சொல்ல வேண்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, 18-19, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வரி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. பாடல்கள் மூலமாக கூட மற்றவர்களுக்கு நாம் புத்தி சொல்ல முடியும். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் தேவனாலே எடுக்கப்பட்ட நாம் அனைவரும் மற்றவர்களுக்கு நாம் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி புத்தி சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர்களும் தேவனுடைய வருகையிலே பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாமும் தேவனுடைய வருகையிலே பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படியே மற்றவர்கள் நமக்கு சொல்லுகிற புத்தியையும் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதை தான் தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறார். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி அன்பும் நற்கிரியைகளும் செய்கிறவர்களாய் காணப்பட இருக்க வேண்டும் என்பதும், தேவனுடைய வருகைக்கென்று எங்களை மற்றவர்களையும் நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றும் திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அதற்கேற்ற கிருபைகளை தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.